ட்ரைனிங் வந்து பால் ரிசீவ் ஃபர்ஸ்ட் பாஸ் பிடிக்கிறதுக்கோ இல்லை டிஃபென்ஸ் ஆடுறதுக்கோ பந்தை எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? Upon a time, there lived a ghost. நம்மளுக்கு ஆப்போசிட்ல 2 பேர் நிக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நிக்கிறாங்க. இந்த கோர்ட்ல இருந்து அந்த லாஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட், இந்த லாஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட், ஒரே பால் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் கொடுக்குறப்ப ஷட்டர் எங்க நிற்பாங்களோ அதை நோக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் காட்டணும். தெரியுங்களா? பந்து போறத வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும். அப்படியே திரும்பி அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற பந்தை இவங்கள்ட்ட போடணும். சரியா? ஃபர்ஸ்ட் டிங்கர் ஒரு 25 பால். ஓகேவா? ரெடிப்பா. கரெக்டா பந்தா டக்குனு போடா, குச்சி டக்குனு போட. நான் நிக்க விடடா. டக்கு போடு. பார்த்தா 25 பால் கனெக்ட் பண்ணிக்கு. போட வந்து நிற்கிறான் பாரு. மூமெண்ட்லேயே காலை பார்த்து நான் அவனை பார்த்துனேன். கை நீட்டி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிங்கர் போட்டோம்ல, இப்போ அண்ட்ரம். நம்மளுக்கு இதான் முக்கியமா, பந்தை ரிசீவ் பண்றதுக்கு அண்ட்ரம்ல கரெக்டா யார்கிட்ட கொடுக்குறேன்ட்டு. நம்ம இந்த லைனுக்குள்ள பந்து பின்னாடி போட்டாலும் முன்னாடி போட்டாலும் எங்க போனாலும் பந்து வந்து அவங்க எங்க நிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். கரெக்டா? பாக்ஸ்ல பால் ரிசீவ். நம்ம ஆப்போசிட்ல நெட்டு கிட்ட இருந்து பந்தை வேகமா அடிப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த பாலை ரிசீவ் பண்றது, பின்னாடி திரும்பி மெடிசன் பால் தூக்கி போறது. சரியா? பேஸ்கெட் பால் தூக்கி போடுறது. ஃபாஸ்டா இருக்குதான் ரெடின்னு சொன்னோடனே அவங்க பந்தை அடிப்பாங்க. இந்த பொட்டி உள்ள எங்க வேணா அடிப்பாங்க பந்தை. அந்த பந்தை கரெக்டா ரிசீவ் பண்ணணும்.
தூக்கி ஃபோனில் போடுங்கடா. உக்காரு உக்காரு. உக்காரு பத்த பாரு. இரும முடியல. நெக்ஸ்ட். என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? கீழே விடாம பொட்டி அப்புறம் next.